ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கிளைனா டெய்லர்லேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்கூல் யூனிஃபார்மோட மேல் கோட்டு இருக்க பாருங்க, அதுதான் பார்க்க போகிறோம். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதுமே என்னுடைய வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, நான் என்னென்ன விஷயம் சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் கேட்டுக்கிட்டு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸ்கூல் யூனிஃபார்ம் கோட்டு கொஞ்சம் ஈஸி தாங்க, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இது 5th படிக்கிற பாப்பா தான். அதனால் ஹைட்டு இந்த பாப்பாவுக்கு 20 வரும். எப்போதுமே மார்க் பண்ணும்போது கோட்டாக இருக்கட்டும், ப்ளவுஸாக இருக்கட்டும், இது டாப்பு பேண்ட்டு எதாக இருந்தாலும் 2 சைடுமே நம்ம மார்க் பண்ணி இது போல் லைன் பண்ணும்போது, அதாவது ஸ்கேலை வச்சோ இல்லை இன்ச் டேப் வச்சு நம்ம மார்க் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வரும். அதனால் 2 சைடுமே நீங்கள் மார்க் பண்ணி இது போல் லைன் போட்டுங்க. இப்போ ஹைட்டு 20 எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது பாடி சுற்றளவு 30. இதில் 30 நம்ம 4ஆல் டிவைட் பண்ணும்பொழுது 7.5 வரும். அப்போ 7.5 8.5 9.5 அந்த மாதிரி 2 இன்ச்சு கொட்டிக்கிட்டோன்னா நமக்கு எக்ஸஸாக தையல் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் 7.5 9.5 அந்த மாதிரி எடுத்தாச்சு. எடுத்து அதை பாருங்க, அது போல் லைன் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு கோடு ஸ்டிச்சிங்கு, செகண்ட் கோடு கட்டிங். இப்போ நம்ம ஷோல்ட்ரு, இந்த கழுத்து இருக்குது பார்த்திங்கன்னா, கழுத்து 2.5 இன்ச்சு. கோட்டுங்கிறதுனால நம்ம 4 இன்ச்சு வச்சுக்கணும். ஷோல்ட்ரு நம்ம சுடிதார் டாப்பு அந்த மாதிரினா நமக்கு 3.5 போதும், அதாவது 3.5 போதும். ஆம்கோல் பெரிய பாப்பாவுக்கு அப்படின்னா இந்த பாடி சைஸ் 38 அந்த மாதிரிலாம் நீங்கள் ஆம்கோல் ரவுண்டு 7.5 வச்சுக்கலாம். இது குட்டி பாப்பாங்கிறதுனால தான் 5th படிக்கிற பாப்பா கொஞ்சம் ஸ்லிம்மாகவே இருக்கும். அதனால் நான் ஆம்கோல் 6 வச்சுக்கிட்டேன். 6ங்கும்போது அந்த பாப்பாவுக்கு போதும். பாருங்க, கர்வ் லைன் எப்படி போடுறேன்ட்டோ அந்த மாதிரி அப்படியே கரெக்டாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படி போடாமல் அந்த கர்வ் லைன் கரெக்டாக அப்படியே இந்த ரவுண்ட் மாதிரி அப்படியே கர்வ் போட்டால் தான் அந்த ஆம்கோல் கிட்ட நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். முன் உயரம் கோட்டுக்கு 5.5 5 அந்த மாதிரி போட்டு ஒரு லைட்டாக ஒரு வி மாதிரி ஒரு ஷேப் போடணும். அப்போ தான் நமக்கு அந்த கோட்டு மேலே போடும்போது நல்லாயிருக்கும். ஓகே, இதில் பேக்கும் ஃப்ரண்ட்டும் சேர்த்து தான் நான் மடித்து போட்டிருக்கேன். பாருங்கள், பேக் சைடை அப்படியே விட்டுட்டு அந்த மேலே ஃப்ரண்ட் சைடு இருக்கும் பாருங்கள், மேல் சைடு முன் போர்ஷன், அதில் லைட்டாக ஒரு கர்வ் லைன் மாதிரி நம்ம போடணும். பாருங்க, லைட்டாக கர்வ் லைன் மாதிரி அப்படி போடும்போது கொஞ்சம் முன்னாடி இப்படியே தூக்கின மாதிரி வரும். அதான் முன் போர்ஷன். அது எல்லாத்தையும் மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணி இது போல் தான் கட் பண்ணணும். ரொம்ப ஈஸி தாங்க. ஆனால் 7 நிமிஷம் வீடியோ தான் போட்டிருக்கோம். அதனால் அந்தளவுக்கு ஷார்ட்டாக நம்ம மார்க் பண்ணி குறிச்சிருக்கோம். அதை நீங்கள் பார்த்து இதே போலவே நீங்கள் மார்க் பண்ணி இதில் ஹைட்டு எந்த அளவுக்கு நீங்கள் அளவு எடுக்கும்போது வருதோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். பாடி சுற்றளவு எவ்வளோ வருதோ அதை 4ஆல் டிவைட் பண்ணி இது போல் நம்ம மார்க் பண்ணிக்க வேண்டியதான். கட்டிங் மார்க் போட்டு அதை ஒரு 2 இன்ச்சு நம்ம கூட்டிக்கிட்டோன்னா கரெக்டாக வரும். ஸ்டிச்சிங் மார்க்கு என்ன, இப்போ ஒரு பாடி சைஸுக்கு கோட்டு அளவு கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சு மார்க் பண்ணிக்கணும். அதோட 2 இன்ச்சு நம்ம கூட்டிக்கணும். அது எதுக்காகன்னா அது கட்டிங் பண்ணுறதுக்கு, எக்ஸஸாக தையல் போடணும் இல்லையா, அதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இது போல் தான் கட் பண்ணிக்கணும். அது மொத்தமான கிளாத்துங்கிறதுனால ரொம்ப திக்காக இருக்குது கிளாத்து, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கட் பண்ணுறதுக்கு. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் அதில் சேர்ந்து மடித்து போட்டுக்கிறதுனால இப்போ முன் போர்ஷன் மட்டும் மேல் சைடாக அப்படியே எடுத்து கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மேல் சைடு மொத்தம் அதில் 8 லேயர் இருக்கும். ஓகே, ஷோல்டரும் ஓப்பன் பண்ணியாச்சு. கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நீங்களும் கட் பண்ணும்பொழுது கொஞ்சம் மொத்தமான கிளாத்துங்கிறதுனால அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கட் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா அப்படி கிராஸாக போயிடும். கிளாத்து கட் பண்ணும்போது நழுவிக்கிட்டு போயிடும். முன் போர்ஷன் கட் பண்ணியாச்சு. 4 இருக்கா, அது ஒன் சைடு லெஃப்ட் சைடு ஒரு 2 லேயர் வரும், ரைட் சைடு 2 லேயர் வரும். இது இப்போ பேக் சைடு ஒரு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சுக்கு கீழே மார்க் பண்ணி கொஞ்சமாக
கட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் கீழே இறக்கியும் கட் பண்ணக்கூடாது, ரொம்ப மேலே தூக்கியும் கட் பண்ணக்கூடாது. மேலே தூக்கி கட் பண்ணோம்னா ஒரு மாதிரி கழுத்து மேலே ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க, நான் காமிக்கிறேன். அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் எந்த அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன்றது. பாருங்க, இதான் கோட் வந்து கட்டிங் வீடியோ. இது உங்களுக்கு பார்த்தாலே நல்லாவே புரியும். இதை எப்படி ஸ்டிச் பண்ணணும், அதாவது எப்படி போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச்சிங் வீடியோ நான் வந்து போடலை, அதனால் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஈஸியாகவே இருக்கும் பாருங்கள். ஒன் சைடு வந்து 2 லேயர் இருக்கும். அதை எப்படி அவுட்லைன் விடணும் அப்படின்றத இதில் நான் சொல்லுவேன். ஃபுல்லாக அந்த மாதிரி தாங்க அவுட்லைன் விடணும். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். 2 சைடும் வந்து நமக்கு பிசுறு சைடு வரும். அதாவது நம்ம வந்து அந்த இடத்துக்கிட்ட 2 சைடும் ஓவர்லாக் போட்டுக்கலாம். அதனால் ஆம்கோலை ஸ்டார்ட் பண்ணி ஷோல்ட்ரு, முன் சைடு கழுத்து, அது எல்லாமே நம்ம ஒரு மாதிரி அவுட்லைன் விட்டுக்கணும். பிசுறு இல்லாமல் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடும் பார்த்தா எல்லா சைடுமே பிசுறு இல்லாமல் ஃபோல்டிங்காக இருக்கும். அதுபோல் நம்ம அவுட்லைன் விட்டுக்கணும். இங்கே கீழே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஆம்கோலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணி பிசுறு இல்லாமல் அப்படியே ஒரு தையலை போட்டு 1/4 இன்ச்சுக்கு ஃபுல்லாக நம்ம வந்து அர்க்காத் பண்ணிக்கணும். லைட்டாக நம்ம கட் பண்ணிக்கணும். கத்திரிக்கோல் வந்து முனையால் தையலில் படாமல் தையலுக்கு கொஞ்சம் முன்னாடியே கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கிட்டு உள்ளே அந்த சைடு ஓப்பன் இருக்கும் பார்த்திங்களா, அந்த சைடு நம்ம ஓவர்லாக் போடுவோமே, அது உள்ளே கையை விட்டு இப்படி பெரட்டணுன்னா வந்துடும். வந்த பிறகு அது மேலே படிமான தையல் போட்டு பெரட்டி 2 சைடுமே வச்சுக்கணும். வச்சு கீழே வந்து பேக் போர்ஷனில் ஒன்றும், அது மேலே அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் 2யும் அதுமாரி தச்சு போட்டுக்கணும். அதுக்கு மேலே பேக் போர்ஷன் இன்னொன்று இருக்கும், 2 இருக்கும் மொத்தம் பேக்குக்கு. அது மேலே நான் எப்படி போட்டிருக்கணும் பாருங்கள். இது போல் தான் போடணும். போட்டு முன் சைடு முன் போர்ஷன் உள்ளே இருக்கும் பாருங்க, அது கொஞ்சம் உள் சைடாக இழுத்துக்கிட்டு ஷோல்டரை மட்டும் தையல் போட்டுக்கணும். தையல் போட்டுக்கிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க. அந்த மாதிரி அப்படியே லைட்டாக தையல் போட்டுக்கணும். ஒரு 1/4 இன்ச்சுக்கு போட்டுக்கிட்டு கீழ் சைடு வந்து உள்ளே இருக்கிற அந்த முன் போர்ஷன் மேலே கொஞ்சம் இழுத்து விட்டுக்கிட்டு கீழே அதை போல் 1/4 இன்ச்சுக்கு கரெக்டாக தையல் போட்டுக்கணும். அதே போல் தையல் போட்டு நம்ம உருவிக்கணும். உருவுனா முன் போர்ஷன் ஒரு சைடும் பின் போர்ஷன் ஒரு சைடும் வந்துடும். அப்படி வந்தோடனே ஃபுல்லாக நம்ம அவுட்லைன் விடணும். அவுட்லைன் விட்டு எக்ஸஸாக நம்ம தையல் அந்த சைடில் ஒரு 4 தையல், இந்த சைடில் ஒரு 4 தையல் போட்டு நம்ம ஓவர்லாக் போட்டுறணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோட்டு முடிஞ்சிடுச்சு. ரொம்ப ஈஸி தான். எப்படி வந்து வைக்கணும் அப்படி, அதாவது எப்படி வைக்கணுன்றதை காமிச்சிருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.